செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியெங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்ச் 2 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் சுப நாட்கள், நல்ல நாட்கள் என்று வருகிறது என்றால், இந்த வாரத்தில் 2 சுபமுகூர்த்த நாட்கள் இருக்கிறது, 3 சாதாரண நாட்கள் இருக்கிறது. முதலில் சுபமுகூர்த்த நாளாக பார்க்கும்போது பிப்ரவரி 26 திங்கட்கிழமை துதிய திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தியோகம், அது ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து சாதாரண நல்ல நாள் என்று பார்க்கும்போது பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை திருத்தியை திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு நல்ல நாள், சாதாரண நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 8 புதன்கிழமை சதுர்த்தி திதி சித்திரை நட்சத்திரம் சித்தியோகம், அதுவும் ஒரு சாதாரண நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 29 வியாழக்கிழமை பஞ்சமி திதி சுவாதி நட்சத்திரம் அமிர்தயோகம், அது ஒரு சுபமுகூர்த்த நாள். அடுத்து மார்ச் 1 வெள்ளிக்கிழமை சஷ்டி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம், அதுவும் ஒரு சுபமுகூர்த்த நாள். ஆக இந்த நாட்கள்லாம் இந்த வாரத்தில் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மேஷம், மகரம், கும்பம், மீனம். இந்த 4 ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே மார்ச் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணி 17 நிமிடம் முதல் மார்ச் 4 திங்கட்கிழமை மாலை 4 மணி 21 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 2 சனிக்கிழமையும் மார்ச் 3 ஞாயிற்றுக்கிழமையும் மார்ச் 4 திங்கட்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலே பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி 25 நிமிடம் முதல் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமையும் பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8 மணி 11 நிமிடம் முதல் பிப்ரவரி 28 புதன்கிழமை இரவு 9 மணி வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை, இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 28 புதன்கிழமை இரவு 9 மணி முதல் மார்ச் 2 சனிக்கிழமை காலை 8 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார். தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தேவஸ்தல யாத்திரைகளை செய்வீர்கள், அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வ காரியங்கள் உங்களுக்கு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கார். ஆகவே தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் பழைய பாக்கியங்கள் வசூலாகும். 10ஆம் இடத்தில் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வெளியிடங்களுக்கு அல்லது வெளியூர்களுக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அல்லது தேவஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வரலாம். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கும். நல்ல அன்யோன்யம் இருக்கும். அதாவது இதுவரை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல அன்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது இந்த வாரத்தில் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் இருக்கிறது. குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் எதிரிகளால் தன லாபம் பெறுவீர்கள். தொழில் போட்டியிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனியும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில்துறையில் நல்ல லாபம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு இந்த சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டியும் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை முடிந்தவரை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுபான் இருப்பது செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் குருடைய வீட்டில் தான் ராகு இருக்கிறார். மேலும் உங்கள் ராசியிலே குருபான் இருக்கிறார். ஆகவே அந்த செலவினங்கள் சுப செலவங்களாக மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த வார கடைசியில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும், அதாவது மார்ச் 2, 3, 4 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது.
இந்த வார கடைசியில் சந்திராஷ்டகம். ஆக வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு எந்த தோஷமும் கிடையாது. சனிக்கிழமை முதல் நீங்கள் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மிகவும் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுவது மிகவும் சிறப்பு. அடுத்து மேஷராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியாக வருகிறது. ஆகவே திருஷ்டியிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வதற்காக, அதாவது திருஷ்டி உங்களுக்கு எந்த பாடும் படுத்தக்கூடாது என்பதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக திருஷ்டியெல்லாம் களைந்து இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். தொழில்துறை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த நீங்கள் நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் விரைவில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாயுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே வீடு மனை ரிப்பேர் செய்வதற்காக முயற்சிகள் செய்யலாம், அது விரைவில் நடக்கும். புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம், அதுவும் நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல் அல்லது உஷ்ணத்தினால் வரக்கூடிய சிறு சிறு நோய்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு நன்றாக கிடைக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் விருத்தியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில் செய்யும் இடத்தில் போட்டிகள், பொறாமைகள் மிக அதிகமாக இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் கஷ்டப்பட்டு நீங்கள் வெற்றியை பெற்று விடுவீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் அதிகமான பேச்சுக்களை சிறிது குறைத்து கொள்வது நல்லது. அதிகமான பேச்சுக்களை வைத்து கொண்டால் தேவையற்ற விவாதங்கள், தேவையற்ற சண்டைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. முக்கியமாக உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்களிடம் சிறிது தன்மையாக நடந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. உத்தியோகஸ்தர்கள் உங்கள் மேல் அதிகாரிகளிடம் தன்மையாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். முடிந்தால் சென்றுட்டு வரலாம், அல்லது வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவசல யாத்திரையும் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது சுப செலவுகள் இருக்கும். சுப செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் விரயம் ஆகும் என்று தான் இருக்கிறது. ஆனால் அதற்குரிய வருமானம் கிடைத்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். ரிஷபராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசியில் இருக்கிறவங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அதிபதியான குரு பகவான் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பிரச்சனை இல்லாமல் பெருவாழ்வு இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இருக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன், சனி இந்த கிரகங்களுக்கு நடுவிலே இருக்கிறார். ஆகவே மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் மட்டுமே நீங்கள் வெற்றியை பெற முடியும்.
அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் சிறிது தோல்வியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மாணவர்கள் தானாக படித்தால் நல்ல முன்னேற்றம் பெற முடியும். மற்ற மாணவர்களோடு கலந்து படிக்கும் போது சில குழப்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை தேவை. எந்த சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ஆகவே சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். வெளிநாடு சென்று விட்டு வரலாம். அதற்கான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தொழில்துறையிலே ஈடுபடுபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழிலாதிபதி குருபான் லாபஸ்தானத்தில் இருப்பது எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் தொழில்துறையில் லாபம் கிடைக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. மிதுன ராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் மேலும் உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். பெரிய தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் பல நிலைகளை இந்த வாரம் எடுக்கிறார். ஆகவே திடீரென்று ஏற்றம், திடீரென்று இறக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இறக்கம் ஏற்படாமல் இருப்பதற்காக நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு மூட்டு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூட்டு வலி வருவதனால் இந்த வாரத்தில் வலி மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வாரத்தில் கிழங்கு வகைகளையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் அதிகமான உப்பையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். நன்மைகளை பெறுவார்கள். தந்தைக்கு இரத்த ஓட்டத்தில் இருந்த கோளாறுகள் எல்லாம் சீரடையும் என்று எதிர்பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே அமையும். இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்த புனர்பூசம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். முக்கியமாக உடல் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
ஆகவே அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாக, முக்கியமாக வேலைப்பளு அதிகமாக இருக்கும். சிலருக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த தோஷ பரிகாரத்திற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கடகராசியில் பிறந்தவர்கள் சிரமங்கள் இல்லாமல் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே புதன் சூரியனுடன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்திலே இருப்பதனால் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் இந்த வாரம் நல்ல லாபத்தை அடைவார்கள். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவர்கள் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தினாலும் அவர்களும் உங்கள் மீது அன்பையே செலுத்துவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பதனால் மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை செய்யாமல் இருப்பது நல்லது. 2ஆம் இடம் கேது பகவான் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்று சிறிது யோசித்து நிதானித்து பேசுவது நல்லது. தெரியாமல் பேசி மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பது இந்த வாரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள். அதன் மூலமாகத்தான் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பொருட்களை சீர் செய்வதற்கும் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. வீட்டு நிலம் வாங்குவதற்காக அல்லது வீடு ரிப்பேர் செய்வதற்காக, புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக இந்த வாரம் கடன் வாங்கலாம். விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கு இரத்த ஓட்டத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரவு நேர பயணங்களை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருவானிருந்து உங்கள் ராசியை குருவை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வாரம் அப்பாவுடைய தந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பதனால் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசிவிடுவீர்கள். அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை என்று ராகு காலத்திலே துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் அகழ் விளக்காக வைப்பது நல்லது. இதன் மூலமாக பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சிம்மராசி பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. எதிரிகள் மிக அதிகமாக இருப்பார்கள். தொழில்துறையில் போட்டி பொறாமை மிக அதிகமாக இருக்கும். மற்றவுடன் பேசும்போது சிறிது யோசித்து நிதானத்தை பேசுவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே கேதுவான் இருப்பது பண விஷயத்தில் மற்றவர்களிடம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதையும் தேவையில்லாமல் கடன் கொடுப்பதையும் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். விரைவில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது எதிரிகளால் அகப்பட்டவர்களைப் போல் நீங்கள் இருப்பீர்கள். எதிரிகளை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்கள், குரு பகவானை வணங்குங்கள், உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த குருவை வணங்குங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மனைவி உங்கள் மீது மிகுந்த கோபத்துடன் இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதை மிகவும் சிறப்பானது. 8ஆம் இடம் குரு பகவான் இருப்பதனால்
மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தாயின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். உங்கள் தாய்க்கும் தாரத்திற்கும் சிறு சிறு கருத்து வேற்றங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். தெய்வ அருள் மூலமாக எல்லா தோஷங்களிலும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்தரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியிலே பிறந்தவர்கள் 8ஆம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் புதனும் இருப்பதனால் எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். மேலும் பண விஷயத்தில் குறைபாடுகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீபங்கள் பகல் 12 மணிக்குள் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த 2 வழிபாட்டின் மூலமாகவே கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் பிரச்சனைகள் இல்லாமல் செழிப்புடன் இருப்பார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை உங்கள் வீடுகளிலே அதிகரிக்கும். அவர்கள் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இருப்பது விரைவில் வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. குழந்தைகள் இந்த வாரம் மிகவும் அடம் பிடிப்பார்கள். ஆனால் புத்திசாலிகளாகத்தான் இருப்பார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எதிர்காலம் அவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. ஆகவே அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேச வேண்டாம். அவ்வாறு பேசினால் சிறிது பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறையிலே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்திக்காக நீங்கள் முயற்சிகள் செய்யலாம். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியம், தாயின் ஆரோக்கியம், மனைவியின் ஆரோக்கியம் அனைத்தும் வரலும் நன்றாக இருக்கும். தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கிறது. தெய்வ வழிபாட்டின் மூலமாக நினைத்த காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் நல்ல விருத்தி அடைவார்கள். திருமணமாகாத துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானங்களும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாள். விசாகம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து துளாராசியில் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள் என்று கூறியிருந்தேன். மேலும் இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார். ஆகவே கணவன் மனைவி இருவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது
ஒன்றுக்கு 2 முறை ஆலோசித்து நீங்கள் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. மனைவி மூலமாக தனலாபம் உங்களுக்கு காத்திருக்கிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து உட்கார்ந்து நீங்கள் பேசி முயற்சி முடிவு செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றாலும் உடனடியாக அந்த காரியத்தை நிறுத்திவிடுங்கள். இருவருக்கும் பிடிக்கின்ற காரியத்தை மாத்திரம் செயல்படுத்துவது இந்த வாரம் உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதரனுக்கு வீடு மனை வாங்குவதற்கு அல்லது விற்பதற்கு அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அது நல்லபடியாக நடக்கும். தைரியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் புதன் சனி இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். குடும்பத்தில் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. குழந்தைகளுக்கு வயிற்றில் சிறு கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்கிறது. சிறு பிரச்சனைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்தால் அதுக்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது உங்களுக்கும் வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. முக்கியமாக மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. லாபஸ்தானத்தில் கேதுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். கேட்டையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருபவான் இருப்பதனால் வியாழக்கிழமை என்று குருபவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். பகல் 12 மணிக்குள் நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக பண விஷயத்தில் இருந்த குறைபாடுகள் பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் முழுமைக்கும் ஓரளவு நீங்கள் செழிப்பையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் உணர முடியும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே இந்த வாரம் புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பலம் இனிமேல் உங்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அது அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சனி புதன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரனுக்கு மனக்குழப்பங்கள் மிக அதிகமாக இருக்கும். நல்ல சமாதானம் அவருக்கு தேவை. அவருக்கு நல்ல அறிவுரை தேவை. உங்களால் முடிந்தால் அறிவுரை செய்யுங்கள் அல்லது உங்கள் தந்தை மூலமோ தாயின் மூலமோ அறிவுரை செய்யுங்கள். அதன் மூலமாக இளைய சகோதரன் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் யோகம் நன்றாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு. முக்கியமாக தாய்க்கு முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் நல்ல மருத்துவத்தின் மூலமாக முதுகு எல்லாம் மறைந்து நன்மைகளை அவர்கள் பெறுவார்கள். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்ற மாணவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். ஆகவே நீங்களாக செயல்படுங்கள். நீங்களாகவே நன்மைகளை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி செய்து கொள்ளலாம். தொழில்துறையிலே வேலைப்படு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்படு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வளர்ச்சியும் இருக்கும். ஆக சந்தோஷம் இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு இந்த வாரம் எதுவுமே கிடையாது. அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சி இருந்து அதன் மூலமாக நல்ல ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள்.
பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து தனுசு ராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சோதனுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். எல்லா பிரச்சனைகளும் விடுபட்டு அவர்களும் நன்றாக இருப்பார்கள், நீங்களும் நன்றாக இருப்பீர்கள். உங்கள் குடும்பம் சுமிட்சமாக இருக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7:25 முதல் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8:11 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமையும் பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசி பலன்களை பார்க்கும்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியம் எடுத்தாலும் ஆரம்பத்தில் தாமதமாக நடக்கும். அடுத்த முயற்சி 2வது முயற்சி செய்தால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசியிலே சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நல்ல ஆதாயத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இந்த வாரத்தில் தந்தை மூலமாகவும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் நல்ல ஆதாயத்தை நீங்கள் அடைவீர்கள். மாணவர்கள் சிறிது கருத்துடன் படித்தால் நல்ல பலன்களை பெற முடியும், நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மற்றவருடைய ஆலோசனையை விட உங்கள் ஆலோசனை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுங்கள், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மற்றவர்களுடன் கலந்து ஆலோசிக்கும் போது சிறிது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரனுக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இளைய மூத்த சகோதரர்கள் வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் எந்த காரியமும் ஆரம்பத்திலே வெற்றி பெறாது. 2வது 3வது முயற்சியில் நிச்சய வெற்றி கிடைத்து நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள், பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மகர ராசியில் இருக்கிறவங்க இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து சிறு சிறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் பண விஷயத்தில் சிறு சிறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியை ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8:11 முதல் பிப்ரவரி 28 புதன்கிழமை இரவு 9 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமையும், பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமையும், பிப்ரவரி 28 புதன்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களை தவிர மற்ற நாட்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் பிடிவாதமாக நீங்கள் இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சுகாதாரம் இல்லாத இடங்களிலே உணவு சாப்பிடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது கணவன் உங்கள் மீது நல்ல அன்பை செலுத்துவார்கள்.
அதாவது இந்த ஜாதகன், அதாவது கும்பராசிகள் பெண்ணாக இருந்தால் கணவனும், ஆணாக இருந்தால் மனைவியும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசியில் புதன் இருப்பது புத்திசாலித்தனம் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். சனி பகவான் இருப்பது சிறிது பிடிவாதமும் கலந்தே இருக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது சிறிது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இந்த வாரம் இரவு நேர பயணங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இரவு நேர பயணங்கள் செய்தால் சிறு விபத்துக்கள் அல்லது சிறு கஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆயுளுக்கோ வேறு எதற்கும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. விரயஸ்தானத்தில் செவ்வாயம் சுக்கரம் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரையாதிபதி உங்கள் ராசியில் இருப்பது அதற்குரிய வருமானம் கிடைக்கும். லாபாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது நல்ல லாபம் கிடைக்கும். லாபம் செலவு வரவு செலவு இந்த வாரம் சரியாகவே இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியில் வந்து அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை, பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 29 வியாழக்கிழமை, மார்ச் 1 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களை பிப்ரவரி 26, 27 இந்த நாட்டில் ஒரு காரியம் செய்யும் போது சிறிது யோசித்து நிதானித்து செய்தால் போதுமானது. மற்றபடி இந்த பெரிய அளவில் தோஷங்கள் எதுவும் செய்யாது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது கும்பராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் உங்களுக்கு 7 சனி நடந்து கொண்டு இருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஜருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இரவு நேரத்தில் தூக்கம் சரியாக வராது. முதுகு வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இரத்த ஓட்டம் சிறிது குறைவாக இருக்கும். ஆகவே நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் சுப செலவுகள், சுப காரியங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலாதிபதி லாபஸ்தானாதிபதி அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள். தொழிலாதிபதி தனஸ்தானத்திலிருந்து தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது விரயத்திற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதிதாக வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கு, கட்டுவதற்கு ஏற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக எதிர்களை சமாளிப்பதற்காக அதிக செலவுகள் ஆகும். மனைவின் ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் ஆகும். தொழில்துறையிலே வளர்ச்சி செய்வதற்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கெல்லாம் ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 28 புதன்கிழமை இரவு 9 மணி முதல் மார்ச் 2 சனிக்கிழமை காலை 8 மணி 17 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 29 வியாழக்கிழமையும் மார்ச் 1 வெள்ளிக்கிழமை முழு சந்திராஷ்டகமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதை மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மீனராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 27 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 26 திங்கட்கிழமை, பிப்ரவரி 28 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாகும் என்று கூறியிருந்தார். அதுக்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நிதியமும், ஆஞ்சருக்கு நெய்தியமும் வைக்க வேண்டும்.
அடுத்து 7ஆம் இடத்திலே கேதுவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை விநாயகருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. விரைவில் அடுத்த வாரத்திற்குள் குரு பெயர்ச்சிக்கான முழு பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வெளியிட இருக்கிறேன். அந்த குரு பெயர்ச்சி பலன்களை அனைவரும் கேட்க வேண்டும். அதன்படி செயலாற்றினால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால், அதாவது இந்த வார பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதன் மூலமாக நாம் வெளியிடுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் விரைவில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்வாள் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்குமுழங்கும் அப்பாஞ்சு ஜன்னியமும் பல்லாண்டு என்று கூறி இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நல்ல ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.